சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபிலிம் விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் ஷோல்டர்ல ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது. அதோட தான் பண்ணாரு. நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்ல பண்ணிடலானே. அவருக்கு என்னன்னா சரி பிரேக் எடுக்கலாம்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன். அவருக்கு பயம், அடுத்த ஷெட்யூல் போறதுக்கு இந்த பயம். அண்ணா அப்படியே பண்ணிடுறேன். அதுல தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு. போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்கறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு 10 அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட். சரிண்ணே அது மேல இருக்க அண்ணே, அதுக்கு மேல உனக்கு ஒரு 15 அங்க இருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாரா இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு. இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு. அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறன் எங்கிட்ட, அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுகுட்டி இருக்கும், அதுல இருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க அந்த கண்டுகுட்டியை தூக்கொண்டு வாங்க, இந்த இது பாருங்க வரப்ப போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனாலும் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க. அதே வெற்றிமாறன் அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்டுகிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேல வந்து நின்றுச்சு. அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைன்னு என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பாட்டத்தோடய வந்து அப்படியே ஒன்று பயில் வாழ்ந்த ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன பண்ண காத்திருக்காரு தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில. சிறப்பு அற்புதம் போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். அவ்வளோ இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு, ஒன்னு கூட குறையில. அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க, இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. வெற்றிமாறன் கிட்ட ஒரு படம் ஒரு டப்பிங் இன்சார்ஜோ இல்ல ஒரு எடிட்டரோ ஒர்க் பண்ணி முழுசா ஒர்க் பண்ணிட்டான்டா, அவனை கொண்டு போய் எங்க வேண்டாலும் உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம், சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் உதயகுமாரன் அதே ஜீனியஸ். நீங்க உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி 5 நாள் இருக்கு ஓகே, என்ன 2 நாள் ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்ல ஓகே உங்க சீன் எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் இல்லைன்னே. 2 நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல, டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்ல சார் சரியா வரும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர் நான் சொல்லணும் சீனு வேணுமா நம்மாண்டு அப்படின்ற அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலே தெரியும், அப்படியே அண்ணன் பதட்டத்துல வச்சிருப்பாப்புல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் 2 நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணுமையா, அதனால எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்ச கொடுக்குறியா ஒரு டேரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை. ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும். துரைசனுக்கும் அங்கிருந்து உருவானது இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்சார், எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க டப்பிங்க்கு அப்பப்போ வரப்ப துரைசனுக்குமார் எங்க ஒர்க் பண்ணுவாரு கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசனுக்குமார் நடத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவரு சொல்லி சூப்பர் 2 பேரும் கை கொடுத்து. ஆமல்ல நம்ம அடுத்ததுக்கு போறதா அவருக்கு எல்லாமே தெரியும். பிளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்துல இருப்பாங்க, நம்ம அப்பப்போ போய் அன்னைகிட்ட கேட்டுக்கலாம், அண்ணனுடைய பவர் மைண்ட் இருக்கும், சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்டர் கேட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு. இல்ல ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி
இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னதை ஆரம்பிக்கிற டேரக்டர் சார் சொல்லுவார், இல்லை சிம்பிளா இல்லை பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் இந்த இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிண்ணே.